ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீட்டிலையே எப்படி பன்னீர் செய்யலாம் அப்படிங்கிறதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் எடுத்து நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சிட்டு ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிடணும். நல்லா ஆற விட்டுறணும் பாலை. நான் ஏற்கனவே வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வாட்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்து காய்ச்சிட்டு இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போது அதில் நீங்கள் லெமன்னு இல்லை வினிகர் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா அந்த பால் திரிஞ்சிரும். அந்த மாதிரி திரிஞ்சதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் வடிகட்டிடுங்க. ஒரு ஸ்லிங் கிளாத்தில் வடிகட்டி அந்த தண்ணி கீழே இருக்கும் இல்லையா, அந்த தண்ணிக்கு பேர் தான் வாட்டர். அந்த தண்ணியை 7 நாள் வெளியிலே வச்சு புளிக்க வைங்க. புளிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி நான் அந்த பாட்டிலில் வச்சுருக்கேன்ல, அது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இந்த தண்ணி 7 நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் நம்ம ரசகுல்லா, ரசமலாய் அது மாதிரி ஸ்வீட் டிஷ், பெங்காலி டிஷ்லாம் செய்கிறோமோ அதுக்கெல்லாம் இந்த தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பெங்காலி சைடில் உள்ள எல்லா ஸ்வீட் கடையிலையுமே இந்த மாதிரி வாட்டர் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி அந்த லெமனு, வினிகர் இதெல்லாம் போட்டு அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்னா, இது கரெக்டாக வராது அந்த மாதிரி செஞ்சாக்கா. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா கரெக்டாக வரும். இப்போது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த இது சில்லுன்னு இருக்கும் வாட்டர். ஸோ அதால் கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணும்போதே என்ன ஆகும், அந்த தண்ணி திரிஞ்சிரும். திரிஞ்ச தண்ணியை கீழே உள்ளதை எடுத்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணது போக மீதி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை அதையும் புளிக்க வச்சுருங்க. ஒரு 7 நாள் மொத்தமாக எல்லா தண்ணியும் புளிக்க வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதியை உங்கள் செடி இருந்ததுன்னா வீட்டில் அந்த செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எல்லா செடியும் நல்லா சூப்பராக பூவும் பூக்கும், காயும் நல்லா பெருசு பெருசாக காய்க்கும். இப்போது நான் இந்த வாட்டர் யூஸ் பண்ணி வடிகட்டியிருக்கேன். அந்த பாலை திரிச்சிட்டு வடிகட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் வெறும் தண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதை நல்லா ஒரு 2 மணி நேரம் கட்டி வச்சிடணும். ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வச்சு அதில் உள்ள எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே இறங்கிடுற மாதிரி பண்ணணும். இதுக்கு கரெக்டான பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு 2 கரண்டி அளவுக்கு அந்த வாட்டர். அது கரண்டினாக்கா பெரிய கரண்டிலாம் இல்லை, அளவில் சொல்லணுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. ரொம்ப ஆட் பண்ணோம்னா அது அப்படி ஓவராக புளிக்க ஆரம்பிச்சிரும். அது சரியான பதம் கிடையாது. வாட்டர் ஆட் பண்ணி அது திரிஞ்சதுக்கப்புறமா எதுக்காக வெறும் தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா, அதில் இருக்க அந்த புளிப்பு தன்மையெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுறது, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சப்போஸ் நம்ம வாஷ் பண்ணாமல் அந்த தண்ணியை அந்த வாட்டர் தண்ணியிலேயே திரிச்சதோடு வச்சுருந்தோம்னா பன்னீர் புளிக்கும். ஸ்வீட் டிஷ் பண்ணுறதுக்கெலாம் சரியாக இருக்காது. இந்த மாதிரி வீட்லேயே நம்ம பன்னீர் பண்ணும்போது சீப் அண்ட் பெஸ்ட்டாக போவோம். நல்ல ஒரு சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். இப்போது நான் வெயிட்டுக்கு ஒரு இது வச்சுருக்கேன். இப்போது ஏற்கனவே நான் 7 நாள் புளிக்க வச்ச தண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். மேலால் அந்த ஆடை படந்தாப்பில் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அது கீழே இருக்கிற அந்த தண்ணி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அது தெளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. இந்த தண்ணியை தான் நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் எனக்கு தேவைப்படுமோ அப்போல்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இது வீணாக போகாது. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இப்போது நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பன்னீர் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு அது சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. கையில் எடுத்து பார்க்கும்போதே அப்படி நல்லா மாவு மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 லிட்டர் பாலில் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1.25 கப் அளவுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. இதுதான் அளவு. இதுக்கு வாட்டர் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 4 ஸ்பூன் தான். ஸ்பூனால் சொல்லணுன்னாக்கா, கரண்டியில் சொல்லணுன்னா 2 கரண்டி அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதை நல்லா நம்ம கையால் மசிக்கணும். இப்போது அந்த தண்ணியை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நான் உங்ககிட்ட காட்டின தண்ணி 7 நாள் புளிக்க வச்சது. அதோட தண்ணி பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்கும் இதுக்கும்.
இது வந்து இப்போ நான் ஒரு பிளேட்டில் போட்டுட்டேன். பிளேட்டில் போட்டு நம்ம கையால் நல்லா மசிக்கணும். மசிக்க மசிக்க என்ன ஆகும், நம்ம கரெக்டான பதத்தில் எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம கை ஃபுல்லாக அதில் உள்ள அந்த வெண்ணெய் வந்து வெளியே வரும். இதுதான் பதம். இப்போது என் கையில் பார்த்தீங்கன்னா மாவு அந்த பன்னீரை பிசையும் போது கையில் வந்து மாவு மாதிரி ஒட்டும். அதே கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் எனக்கு வந்து அப்படியே அந்த அதில் உள்ள நெய் வெண்ணெய் அந்த இது வந்து வெளியில் வரும். வெளியில் வந்துன்னா அது வந்து கரெக்டான பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பிசைஞ்சோம்னாக்கா இது வந்து ஸ்வீட் டிஷ் செய்கிறதுக்கு ரசமலாய்க்கு கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் அளவு. இப்போது இந்த மாதிரி பன்னீர் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா எந்த ஒரு டிஷ்ஷும் செய்கிறதுக்கும் நம்ம அந்த வாட்டரை தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பன்னீரை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடும், டிஷ்ஷு வந்து சரியாக வராது. இப்போ என் கையை பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குது. எங்கேருந்து வந்ததுன்னா அந்த பன்னீர்லேருந்து தான் வந்திருக்கு. அப்போது அந்த பன்னீர் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பன்னீர் ரெடி பண்ணி எல்லா விதமான ஸ்வீட் டிஷ்ஷும் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.